என்னை வாழ வைத்த தெய்வமாகிய குருநாதர் குரு ராமசுப்பு ஐயா மற்றும் எல் துரைசாமி ஐயா மற்றும் ஆர் மணியன் ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை வணங்கி, வாஸ்து, மாடர்ன் வாஸ்து, இந்த மாடர்ன் வாஸ்துன்னா என்ன, அதை சார்ந்த விஷயங்கள், நுணுக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு அறிமுக வகுப்பாக எல்லாருக்கும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல இங்கே வந்து எத்தனையோ பேர் தெரியாதவங்க வந்திருக்கீங்க. அழையா விருந்தாளி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், சரிங்களா? எப்பவும் போல் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. இந்த அழைப்பை ஏற்று அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் சௌக்கியமாக இருக்கணும், ஆண்டவனை வேண்டிப்போம். இந்த மாடர்ன் வாஸ்துல இன்னைக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள், என்னென்ன தலைப்புள்ள பாடம் நடக்கும் எப்படி அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். வழக்கமாக எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, வாஸ்து அப்படின்னாலே அது கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு இந்த பகுதிகளில் நாம் அளக்கிறது, மூளை மட்டங்களை பார்க்கறது, 90 டிகிரி சரியாக இருக்கிறதான்னு பார்க்கறது, எங்கேயாவது வெட்டு விழுகிறதா, கிழக்கு வெட்டு விழுகிறதா, அல்லது மூளைக்குத்து ஏதாவது ஏற்படுகிறதா, அதாவது தெருக்குத்து அந்த மாதிரி ஏற்படுகிறதா, வீட்டில் வாஸ்துப்படி கதவு, ஜன்னல்ஸ் இந்த மாதிரி எதுவும் அமையலையா, டாய்லெட் இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்கிறோம். ஆனால் முற்றிலுமாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த வகுப்பில் 100க்கு 100% இந்த விஷயங்கள் அத்தனையும் பார்க்குறோம். ஆனால் வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்க போகிறோம். அது எப்படி? 100க்கு 100 நாம் பார்க்கின்ற வாஸ்து வகுப்பில் எந்த கட்டிடங்களையும் இடிக்காமல் பார்க்க போகிறோம். எந்த ஒரு கதவையோ எந்த ஒரு ஜன்னலையோ எதையும் மாற்றி அமைக்க போகிறதில்லை. டாய்லெட் எதுவாக இருந்தாலும் சரி, கட்டணங்களை இடிக்கிறதில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பல அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுறாங்க. இன்னைக்கு நீங்கள் மேலை நாடுகள் மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டுகளில் சென்னையிலாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அதிகமாக கேட்டட் கம்யூனிட்டிலாம் நிறைய வந்துடுச்சு. உங்களுக்கு தெரியும், கேட்டட் கம்யூனிட்டி. அந்த வீடுகள்லாம் கட்டினா ஒரு தடவை கட்டினது தான், மறுபடியும் அதை வந்து யாரும் இது பண்ணுறதில்லை. ரைட்டில் அப்படி கை வச்சா டோட்டல் பில்டிங்கை டிஸ்மாண்டல் பண்ண வேண்டிய அமைப்பு வந்து ஏற்படும். சரிங்களா? இந்த மாதிரி சிக்கல்லாம் இருக்கிறது. அதெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய, நாம் எதுவாக இருந்தாலும் சரி, என்ன இஷ்யூஸாக இருந்தாலும் சரி, அது மாடி படிக்கட்டு சரியில்லைன்னாலும் சரி, அல்லது வாட்டர் டேங்க் சரியில்லைனாலும் சரி, எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு நமக்கு சில டூல்ஸ் இருந்தால் போதும். சில பொருட்கள் அங்கங்கே நாம் ஃபிக்ஸ் பண்ணால் அதுவே போதுமானது. இது 100க்கு 100 சரியாகிறதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 100க்கு 100 சரியாக வருகிறது. ஏன்னா மேலை நாடுகளில் இதை பற்றின அவேர்னஸ் நிறைய வகுப்புகள் எடுக்கிறாங்க, நிறைய பேர் படிச்சிருக்காங்க, இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பூமிக்கு அடியிலிருந்து ஒரு ரேடியேஷன்ஸ் வருது, அது வந்து ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ். நீங்கள் இதை பற்றி கூட ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதை பற்றின வீடியோஸில் வரும், நீங்கள பார்க்கலாம். அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுகிறது, என்னென்ன பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிற அத்தனையுமே அதில் கம்ப்ளீட்டாக தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் தப்பில்லை, நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து வாஸ்துப்படி வீடு கட்டினா மட்டும் அதில் வளர்ச்சி வந்துடும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி 100க்கு 90% வாடகை வீட்டில் தான் இருக்கிறாங்க. அப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன சார் பண்ணுறது? சொந்த வீட்டில் வாஸ்துப்படி பண்ணுறாங்க, வாடகை வீட்டில் அவங்க என்ன பண்ணுறது? எப்பவுமே அந்த வீட்டை பாதுகாப்பாக வைத்து கொள்வதற்கு, அந்த வீட்டு ஒரு ஃபார்ச்சூன், அதாவது அந்த வீட்டை செல்வ வளம் மிக்க வீடாக மாற்றுவதற்கு சில டூல்ஸ், சில பொருட்கள் இருக்கிறது. அந்த வீட்டில் ஏவல், பில்லி, சூனியம், இது போல் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, குடும்பத்தில் அடிக்கடி ஒரீஸ் இருந்தாலும் சரி, நோய்வாய்ப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு விதமான சில பொருட்கள் இருக்கின்றன. அதை நாம் வாங்கி அதை அங்கே எனர்ஜிஸ்ட் பண்ணும்போது
ஆட்டோமேட்டிக்காக அந்த அறையாக இருக்கட்டும், அந்த ஹாலாக இருக்கட்டும், அந்த கிச்சனாக இருக்கட்டும், எல்லாமே ஓரளவுக்கு நன்றாக வருகிறது. இது 100க்கு 100 சரியாக வருகிறது. என்னுடைய அனுபவத்தில் எத்தனையோ வீடுகள், அதாவது சாதாரணமாக 10 லட்ச ரூபா வீடில் ஆரம்பித்து அல்லது 5 லட்ச ரூபா வீடில் ஆரம்பித்து எனக்கு தெரிஞ்சு என்னுடைய இதில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 கோடி ரூபா வீடு வரைக்கும் பார்த்தாச்சு. ரைட்டுங்களா? எல்லாத்துலேயும் பண்ண முடியாத, அது ஒன்றுமே இல்லை. அப்போ வாஸ்துங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் விஷயம் இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அதை சரி செய்ய டூல்ஸும் இருக்கிறது. நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் நம்ம தலைப்பே மாடர்ன் வாஸ்துன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. மாடர்ன் வாஸ்துன்னு அதனால தான் கொடுத்துருக்குறோம், வேற ஒன்றுமே இல்லை. அது வாஸ்துன்னா வீட்டுக்கு மட்டுமா சார்? கிடையாது. உங்களுடைய ஆஃபீஸ், உங்களுடைய அலுவலகம். இப்போ சாதாரணமாக நீங்கள் ஒரு ஹையர் போஸ்ட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரமோஷன்ஸ் வரணும் அப்படின்னா அங்கே சில விதமான டூல்ஸை நீங்கள் பயன்படுத்தினா போதும், ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சிகள் உங்களுக்கு வர்றதை நீங்கள் கண் கூட பார்க்க முடியும். இது மாதிரி பல பேரை நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்குறோம். அவங்களும் ஜெயிச்சிருக்காங்க, நல்லா இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆன் த ரெக்கார்டு, ஆஃப் த ரெக்கார்டு அந்த குழுவில் போடப்படும். அவங்கெல்லாம் அவங்களுடைய கருத்துக்கள், நான் என்ன கொடுத்தேன், எப்படி அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு. இதில் என்னென்னா அவங்களுடைய முயற்சி இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அதிர்ஷ்டத்தை நாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறோம். அலுவலகத்துக்கு கொடுக்குறோம். சாதாரண அலுவலகம் எல்லாத்துக்குமே காலி மனையில் ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக ஓன் பில்டிங். இப்போ நீங்கள் ஒரு மனையை போய் பார்க்குறீங்க, இந்த மனை நல்லா இருக்கா, இவருக்கு நல்லா இருக்குதா இல்லையா, ஒத்து வருமோ ஒத்து வராதா, இதை நீங்கள் பார்த்துடலாம் இந்த வகுப்பில். இதெல்லாம் நான் சொல்கிற விஷயம்லாம் இந்த வகுப்பில் பார்க்குறோம். ஒருத்தருக்கு இந்த இடத்துல வீடு அமைஞ்சாதான் அவர் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த மாதிரி அவர் மாடி வீட்டில் இருந்தால் தான் வளர்ச்சி, அவர் கீழ் வீட்டில் இருந்தால் தான் வளர்ச்சி, இல்லைங்களா? அவருடைய வீடு இந்த இடங்களில் தான் இருக்கிறது, இப்படித்தான் அமையும் வீடு, இப்படி அமைத்து கொண்டால்தான் அவன் வாழ்க்கையில் வளர்ச்சிகள் வரும் அப்படிங்கிறத உட்பட ஜாதக ரீதியாக இந்த வாஸ்து வகுப்பில் ஜாதகம் இல்லாமல் எதுவும் இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். வாஸ்து வகுப்பு பொறுத்த மட்டும் ஜாதகம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எது வேணாலும் பண்ணுங்க, உங்களுடைய பேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா ஜாதகம் தான். அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ, உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். வேற ஒன்றுமே இல்லை சார். உங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரி வீடு அமையும் இருக்கோ அந்த மாதிரி தான் வீடு அமையும். எப்படி பொருளாதார கிரக சேர்க்கை இருக்கிறதோ அது மாதிரி தான் பொருளாதாரம் வரும். இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியும். இதை டியூன் பண்ணலாம். இதை என்ன பண்ணலாம்? டியூன் பண்ணலாம். கொஞ்சம் கூட்டலாம், குறைக்கலாம். அது நம்மளால் முடியும். நாம் கூட்டத்தான் வேணும், குறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் வளர்ச்சிகள் தான் முக்கியம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அப்போ நம்ம அலுவலகங்கள்லையும் பார்க்க போகிறோம், ப்ளஸ் வீடு பார்க்குறோம். எல்லாத்துலேயும் விசிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஒரு சாதாரண ஒரு மனை வாங்குறதுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு எப்படி தேர்ந்தெடுக்கலாம்? அந்த மனை அவருக்கு செட் ஆகுமா? ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகத்தை வச்சு தான் நீங்கள் அவருக்கு கொடுக்கவே வேணும். இந்த மனை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இந்த திசைக்கு போனால் உங்களுக்கு சக்ஸஸ், இந்த திசைக்கு போனால் உங்களுக்கு வெற்றி வராது, நீங்கள் இழந்துட்டு தான் வந்துடுவீங்கன்னு டெஃபினட்டாக 100க்கு 100% அவர் ஜாதகத்தை பார்த்து சொல்ல முடியும். அது 100% பொருந்தி வரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள், சவாலான விஷயங்கள் எத்தனையோ நம்மளுடைய வகுப்பில் ஜாதகத்தை போட்டே நான் பேசியிருக்கிறேன். அதெல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பிரியப்பட்டாலும் உங்களுடைய அரஸ்கோப்பும் அதில் பார்க்கலாம். அது வேறு விஷயம். சரிங்களா? ஒன்று. அதே போல் அலுவலகமும் அப்படித்தான். ரைட். நீங்கள் வாஸ்துக்கு போகிறீங்க, உங்களை இன்வைட் பண்ணிட்டாங்க, வர சொல்லிட்டாங்க. போன உடனே நீங்கள் அங்கே என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்காக டேப் எடுத்துகிட்டு நீங்கள் மாட்டுக்கு அது இல்லை, அங்கே ஒரு சின்ன வாஸ்து பூஜையை நீங்கள் பண்ணணும். அப்போ வாஸ்து பூஜை எப்படி பண்ண போகிறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? பூஜை புனஸ்காரங்கள்லாம் மந்திரம் வேதங்கள் ஓத வேண்டுமா? அங்கே என்ன பண்ண வேணும்? ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களை கூப்பிட்டாலே நீங்கள் போயிட்டு வந்தாலே அடுத்து நீங்கள் அந்த வீட்டை பார்த்து அந்த வீட்டுக்கு ஒரு பட்ஜெட் போட்டு கொடுக்குறீங்க. மினிமம் ஒரு 10,000 ஒரு 15,000 ரூபா செலவு பண்ணால் போதும், அந்த வீட்டை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிடலாம், பொருளாதாரத்தில் இல்லை, அந்த வீட்டில் அந்த எதிர்மறை ஆற்றலெல்லாம் விலக்கி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. அவங்க செய்யணும் இல்லையா? நீங்கள் போயிட்டு வந்தாலே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். அப்போ அதுக்காக ஒரு பூஜை அங்கே நீங்கள் செய்யணும். அப்படி செஞ்சால் தான் மறுபடியும் உங்களை அவங்கள
விரும்புவாங்க. பரவாயில்ல, அவர் மெட்டீரியலே அப்ளை பண்ணாலும் அவரை பார்த்துட்டாலே நல்ல வைப்ரேஷன் இருக்கு, அது எப்படி, புரியுதுங்களா? அந்த மாதிரி ஒரு சமாச்சாரம். இதெல்லாம் இங்கே கைட்லைன்ஸ். அதாவது நான் எப்பவுமே வகுப்பு நீங்க படிச்சுட்டு போறதுக்காக சொல்லித்தரல, உங்க வாழ்க்கையை இதை வைத்து காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கேன். நல்லா கவனிச்சுக்கங்க. நான் நடைமுறை பிராக்டிக்கல் தியரி மட்டுமே, பிராக்டிக்கல் மட்டும்தான். சும்மா வெறுமனே ஏற்று எடுத்து படிச்சுட்டு நீங்க எல்லாம் வீட்டில் போய் படுத்துங்கன்னு இல்லை. எந்த வகுப்பு நான் அப்படி நடத்துறதில்லை. 100க்கு 100 அதை வைத்து நீங்கள் சம்பாதிக்க வேண்டும். நீங்க நீட்ட படிச்சா மட்டும் போதாது, அதை வச்சு ஒரு வாஸ்தாவது நீங்க அட்டன் பண்ணிவிடணும். அதுக்கு என்ன கைட்லைன்ஸ், என்ன கொடுக்கணும், அத்தனை விஷயங்களும் நம்ம கொடுக்குறோம். இதில் என்னென்ன, வீடியோ ரெக்கார்டிங் கம்பல்சரி. எந்த வகுப்பு எடுத்தாலும் வீடியோ ரெக்கார்டிங். சரி, அது இருக்கட்டும், இப்படி பார்ப்போம். சரி, இந்த மாதிரி இப்போ ஒரு தலைமை பண்புக்கு போகிறதுக்கு, வளர்ச்சி அடைகிறதுக்கு ஒன்று, ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு மெட்டீரியல் கொடுக்கலாம், ரைட்டுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், அது திருமணமாக இருக்கட்டும் அல்லது வேலையாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான டூல் இருக்கு. அதை நாம் அந்த நபர்கிட்ட கொடுத்து அதை செய்யும்போது அவர்களுக்கு 100க்கு 100 வெற்றிகள் கிடைக்கின்றது. அது சரியாக வருகிறது அப்படிங்கிறத நாம் இதில் பார்த்துறோம், ரைட்டுங்களா? அப்போது நாம் கட்டடத்தை டிஸ்மேண்டலிங் பண்ண போகிறதே இல்லை. அது கம்ப்ளீட்டாக நீங்கள் புரிஞ்சுங்க. கட்டடத்தை தயவு பண்ணி தொட போகிறதே இல்லை. தொடாமலே பல விஷயங்களை நாம் ஏற்படுத்தி கொடுக்கலாம். ஒன்றும் இல்லை சார், ஒரு கலர் மூலமாக ஒவ்வொரு ரீதியாக அந்த வீட்டை, அந்த ரூமை நம்ம எனர்ஜிஸ்ட் பண்ணிட முடியும். நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லை சார், எந்த பொருளுமே அமைக்க வேணாம். இந்தந்த பொருள் இங்கே தான் இருக்கணும்னு ஒரு ஸ்பேசியஸ் ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நீங்கள் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணீங்கனாலே 100க்கு 80% ஓகே. நீங்கள் எந்த ஒரு வாடகை வீட்டுக்கு போனாலும் 11 மாதம்தான். 11 மாதத்துக்கு அப்புறம் அது உங்களுக்கு பேசுன்னா அதனுடைய தன்மை, நன்மை தீமை உங்களுக்கு எடுத்து கொடுக்கும், புரியுதுங்களா? நீங்கள் ஒரு பழைய வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, புது வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, அதான் நான் சொல்லிட்டேன், நிலம் வாங்கிறதுலேருந்து பாலக்கால் போடுறதுலேருந்து அந்த வீட்டின் கிரகப்பிரவேசம் முடிக்கிற வரைக்கும் ஒரு வீட்டை எப்போ வாங்கலாம், எப்போ ரீசேஷன் நம்ம வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒன்று. எப்போ வாங்குறது, எந்த மாதத்தில் பாலக்கால் போட சொல்கிறது. தமிழ் மாதங்கள் இப்போ மொத்தம் 12 மாதம் வருது. இப்போ இது ஆவணி மாதம். ஆவணி மாதத்தில் பாலக்கால் போடலாமா வேண்டாமா, புரியுதுல? எல்லா மாதத்திலையும் பாலக்கால் போட்டால் நல்லா இருக்காது. அவருடைய ஜாதகப்படி எந்த மாதத்தில் போட்டால் நல்லா இருக்கும். பர்டிகுலராக பொதுவான சில மாதங்கள் எப்படி இருக்கிறது, எந்த மாதத்தில் கிரகப்பிரவேசம் வச்சுக்கிறது, புரியுதுங்களா? இந்த மாதிரி ஜாதக ரீதியான 90% தகவலுடன் நம்ம இந்த வாஸ்து வகுப்பை அணுக போகிறோம், சரிங்களா? இது ஆண் பெண் இருபாலர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன ஜியோபதிக் செஸ்ன்னு சொல்லி பெண்டுலம், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறோம். எல்ராட், புரியுதுல? டவுசிங் ராட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பேர் டவுசிங் ராட்ஸ். அதை வச்சு எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறது சொல்கிறோம். அடுத்து பெண்டுலம், பெண்டுலத்தை வச்சு நாம் எப்படி அந்த பிரச்சனையை சரி பண்ணுறது மற்றும் கண்டுபிடிக்கிறது, பெண்டுலம். இதை பற்றி அதில் ட்ரைனிங் கொடுக்குறோம், புரியுதுங்களா? இந்த மாதிரி நுணுக்கமான டூல்ஸ். ஆரோ ஸ்கேனர்னு இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டில் ஆரோ ஸ்கேனர் எடுத்துக்கிட்டு வாஸ்து பார்த்துட்டு வர்றாங்க இல்லைங்களா? மஞ்சள் கலரில் டப்பா மாதிரி ஒன்று இருக்கும். அப்படியே நீங்கள் இப்படி ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்கே இஷ்யூஸ் இருக்கோ அப்படியே சுற்றும், புரியுதுங்களா? அதை வச்சு பார்த்து அதை எப்படி நம்ம சரி பண்ணுறது, ரைட்டுங்களா? அதை எப்படி பார்க்கறது, முதல்ல நாம் எப்படி பார்க்கறதுன்னு நமக்கு தெரியணுமே. அப்புறம் தானே சரி பண்ணுற விஷயத்துக்கே போகிறோம். அந்த மாதிரி சில டூல்ஸை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வகுப்பில் நாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன டூல்ஸ், என்ன மெட்டீரியல் நீங்கள் எங்கே வாங்கணும், நல்லா கவனிங்க. மெட்டீரியல் எங்கே வாங்கணும், அந்த மெட்டீரியல் எங்கே கிடைக்கிறது, எது ஒரிஜினாலிட்டி இருக்கிறது, எது உங்களுடைய பெயரை காப்பாற்றக்கூடியது. நீங்கள் சும்மா ஆன்லைனில் தட்டினா 1000 பொருள் வந்துடுது, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் எங்கே வாங்கினால் உங்களுக்கு வளர்ச்சி வரும், அது எது ஒரிஜினாலிட்டி இருக்குது, புரியுதா புரியலைங்களா? இதெல்லாம் எப்படி இது ப்ராக்டிக்கலாச்சே.
இது யார் சொல்ல? ஐயா ஐயா சின்ன டவுட் ஐயா, அது ஹீலிங் மெத்தட் ஐயா? ஹீலிங் மெத்தட் இருக்கு. இல்ல இப்ப நீங்க சொல்றது ஹீலிங் இல்ல? இல்ல, கிடையாது கிடையாது. நன்றி. ஹீலிங் கிடையாது. ஹீலிங்க்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஐயா. ஹீலிங்கிறது அது வேற ஒரு இது. அது ரேக்கி அந்த மாதிரி ஒரு அமைப்புல ஒரு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு. நாம தான் இங்க டேப் எடுக்க போறதில்ல, நாம இங்க அளக்க போறதில்ல. அளவுகள் தப்பாக இருக்கும் சார். ஒரு வீடு இருந்தா நீங்க எல்லாமே சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வேணா போய் பாருங்களேன், 100% தப்பா இருக்கும். அங்கெல்லாம் மனிதர்கள் வாழலையா, அவங்க வாழ்க்கை வளம் பெறலையா, வளர்ச்சி பெறலையா? உள்ள போய் பார்த்தா அட்டகாசமா என்னென்ன பொருள் எங்கெங்க இருக்கணுமோ அங்கங்க இருக்கு. அந்த வீட்டுடைய வாஸ்து தப்பு, ஆனா உள்ள இருக்கக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. அவங்க எப்படி வளர்ச்சியா இருக்கிறாங்க வெரிஃபை பண்ணி பார்க்கறோம் நாம. புரியுதா பிள்ளைங்களா? புரியுதுங்களா? இதுல தெருக்குத்து, மூளைக்குத்து, இது போல பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு பிளாட்டை எப்படி வாங்குறது, ஒரு இடத்தை எப்படி ஒருத்தருக்கு வாங்க வைக்கிறது, புரியுதுங்களா? அது அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கறது. சாதாரணமா ஒரு வீடுன்றதுனா நீங்க போய் உட்காந்தா பீஸ்ஃபுல்லா இருக்கணும் சார். சில பேர் வீட்டுக்குள்ள போனா மட்டும் ப்ரெஷர் கூட்டிடும், டென்ஷன் ஆயிடுவாங்க, ஒரிஸ் ஆயிடும். வேலைக்கு போனா நல்லா இருப்பாங்க, என்னமோ தெரியல சார் வீட்டுக்கு வந்தா மட்டும் சார் ரொம்ப டென்ஷன் ஆகுது. இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். கண் திருஷ்டி ரொம்ப மோசமானது, இருக்கிறதுல மிக மோசமானது கண் திருஷ்டி. அவ்வளவு ஒரிஸ் பண்ணும் உங்களை. அது பெரியவங்க சும்மா சொல்லி வைக்கல, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாதுன்னு அவ்வளவு ஒரிஸ் பண்ணும். முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வீடு எப்படி வேணாலும் இருக்கட்டும் சார், அதை விட்டுடுங்க சார். அந்த வீட்டை நம்ம ஒன்றும் பண்ண போறது. அந்த வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் சுபிட்சமாகணும், அவங்களுக்கு கையில காசு வரணும், அவங்க உடல் நலத்தில் நல்லா இருக்கணும், அவங்க குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கணும், நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன அவங்கள நம்ம பூஸ்டப் பண்றது? பூஸ்டப் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்ன? அவங்கள ஒரு நல்ல அது என்ன சொல்றது, ஒரு நல்ல சூழ்நிலைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் என்ன செஞ்சு கொடுக்கலாம்? அடிப்படையா பேஸ்மெண்ட்ஸ், இது பேசிக் சார். ஒரு வீட்டில் சமையலறை எப்படி பேசிக்கோ, அந்த வீட்டில் அந்த குட் லக், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது ரொம்ப ரொம்ப பேசிக். கண் திருஷ்டியால அகப்படக்கூடாது, புரியுதுங்களா? மற்ற விஷயங்கள் வீட்டுக்குள்ள எந்த சண்டை சச்சரவு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. டாய்லெட் இருக்குல்ல, அந்த டாய்லெட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி என்னன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமான எனர்ஜி. நெகட்டிவ் எனர்ஜி ரொம்ப ஒரிஸ் பண்ணும். டாய்லெட் வீட்டுக்குள்ள அட்டாச் பாத்ரூம் நம்ம கொடுத்துட்றாங்க. அந்த அட்டாச் பாத்ரூம் வழியா நம்ம எவ்வளவு பிரச்சனைக்கு எத்தனை சிக்கல் வருது தெரியுங்களா? இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, உங்க டாய்லெட்ல உப்பு வச்சுடுங்க, நெகட்டிவ் எனர்ஜி இழுத்துடும். 100% உண்மை, 100% உண்மை சார். வெளியே நீங்க கண்ணாடி மாட்டிடுங்க. வெளியே நீங்க கண்ணாடி மாட்டிட்டீங்கன்னா வீட்டுக்கு வெளியே நல்ல சக்தியும் போயிடும், கெட்ட சக்தியும் போயிடும், ரெண்டுமே போயிடும். நல்லது போயிடும், கெட்டதும் போயிடும். அப்புறம் உங்களுக்கு எப்படி வர்றது? புரியுதுங்களா? அப்படி பண்ணக்கூடாது. உள்ள உப்பு வச்சுட்டா நெகட்டிவ் எனர்ஜி எடுத்துரும், 100% எடுத்துரும். அப்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் எங்கிருந்து வர்றது? அது எப்படி கொண்டு வர்றது? என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் இல்லை, விடுங்க. இப்போ ஜெனரலுக்கு வருவோம். வீடு கட்டுறாங்க. ஒரு வீட்டில் எத்தனை வாயில் வைக்கலாம்? முதல் எத்தனை ஜன்னல்? ஒற்றைப்படையில ரெட்டப்படையில இருக்கணுமா? எத்தனை படிக்கட்டுகள் இருக்கணும்? ஒற்றைப்படையா ரெட்டப்படையா? இந்த மாதிரி எத்தனையோ கால்குலேஷன் இருக்கு. எப்படிங்க? அடிப்படை இருக்கு. ஒருத்தர் பவர் ஹவுஸ், இப்ப ஒண்ணுமில்ல, பவர் அது எந்த பக்கம் வைக்கணும் நீங்க அப்படின்னு இருக்கு. புரியுதுங்களா? ஒரு ஹோட்டலுக்கு வராங்க, உங்கள்கிட்ட தேடி வராங்க, சார் என்னுடைய ஹோட்டல்ல வருமானமே வரல, டோட்டல் லாக் அவுட் ஆகிற கண்டிஷன் இருக்கு, அந்த ஹோட்டலை பூஸ்டப் பண்ணி தரணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? எப்படி பண்ணி கொடுக்க போறீங்க? எப்படி வளர்ச்சி பாதையில் அவங்கள கொண்டு போக போறீங்க? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு கடை, ஒரு பில்டிங், ஒரு இண்டஸ்ட்ரியல், எல்லாமே A to Z. இந்த வகுப்புல வெறுமன வீட்டுக்கு வாஸ்து இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு இண்டஸ்ட்ரி உட்பட எல்லாமே. உங்க வண்டிக்கே உங்க வீட்டுல எந்த இடத்துல செருப்பு விடுறது ஆரம்பிச்சு உள்ள வரைக்கும் எல்லாமே. இது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது, ஈஸியா கடைபிடிக்க முடியும். ஒன்றும் இங்க நெருக்கடியில ஒண்ணுமே இல்லை, ஈஸியா கடைபிடிக்கலாம். சாதாரணமா சர்வசாதாரணமா பண்ணலாம். ஒண்ணுமில்ல, நீங்க ஒரு வண்டி ஓட்டுறீங்க, நம்ம எல்லார் வண்டியும் ஆக்சிடென்ட் ஆகுது.
ஒரு சில வண்டி மட்டும்தான் ஆக்சிடென்ட் ஆகுது. அது ஏன் ஆகுது? அது எல்லா இடத்துலையுமா நடக்குது? ஒரு சில இடத்துல மட்டும்தான் நடக்குது. அது ஏன் நடக்குது? கம்ப்ளீட்டாக ஒரு இடத்துல மட்டுமே அடிக்கடி சம்பவம் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? நம்ம வண்டியிலிருந்து நம்மளுடைய வச்சிருக்கிற கார் வாகனங்கள் எல்லாத்தையும் நம்ம இதிலிருந்து நம்ம சரி பண்ணிக்க முடியும். என்னடா இது ரொம்ப புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைப்பீங்க. இது புதுசெல்லாம் இல்லை, நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஜியோபதிக் செஸ் அப்படிங்கிறதுலாம் என்னங்கிறத நீங்கள் போட்டு பாருங்கள். ஆன்லைனில் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு எல்லா லிஸ்ட்டும் வந்துடும். அதை என்ன பண்ணுறது, எப்படி என்னங்கிறது எல்லாமே வந்துடும். அதை நீங்கள் கேட்டு பாருங்கள், படித்து பாருங்கள். புரியுதுங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே அவ்வளோ ஒருத்தர் எந்த இடத்துல படுத்தா நல்லா இருக்கும். புரியுதுங்களா? எல்லாமே வாஸ்துங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எதுக்கு சார்? இது உங்க வாழ்க்கையை வளமாக மாற்றுவதற்கு, நீங்க நல்லா இருக்கிறது. காலகாலத்துக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி ஒரு வீடு வாங்குறீங்க, அந்த வீடு கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்க வேணும். உங்க குழந்தைங்க, பேர குழந்தைங்க எல்லாரும் சௌகரியமா இருக்க வேண்டும். நல்ல படிப்பு, நல்ல செல்வாக்கு, நல்ல தனம் எல்லாமே இருக்கணும் அந்த வீட்டில். அதுக்குண்டான அத்தனை அமைப்புகளும் அத்தனை விஷயங்களும் இதில் சொல்லி தரப்படும். சார் நீங்கள் மாடர்ன் வாஸ்துன்னு சொல்லிட்டீங்க, அப்போது நீங்கள் இந்த பேஸ்மெண்ட் இந்த அளக்கிறது இது பண்ணுறது இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தர போகிறது இல்லையா? 100% அப்படி இல்லை. நான் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா விஷயமே ஃபண்டமெண்டல்லேருந்து எல்லாமே ஆரம்பம் முதல் முடிவு வரை கடைசி வரைக்கும் எல்லாம் கம்ப்ளீட்டாக சொல்லி கொடுத்தோம். ஒவ்வொரு கிளாஸும் பிபிடி ப்ரெசன்டேஷனோட ஜம்முன்னு நடத்தப்படும். உங்களுக்கு வீடியோ பதிவு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் எத்தனை ஆண்டுகளமானாலும் அந்த வீடியோ வச்சுக்கலாம். ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே அழிஞ்சு போகிற மாதிரிலாம் எந்த செட்டப்பும் நான் பண்ணலை. எப்போ வேணால் நீங்கள் பார்த்துக்கலாம். லிங்க் இருந்து நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். லிங்கே போயிடுச்சு, என்ன பண்ணுறது? எப்போ வேணால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். லிங்க் போகாத மாதிரி அவங்கவுங்களுக்கு டெலகிராமில் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கணும். டெலகிராம்லேயும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? இது மாதிரி எல்லாமே செய்யலான்னு வச்சுங்களேன். இந்த வகுப்பு 48 நாள் நடத்த போகிறோம். இந்த வகுப்பு 48 நாள் நடத்த போகிறோம். சரிங்களா? இந்த வகுப்புடைய ஃபீஸ் 6000 ரூபா. இதில் 2 தவணை 3 தவணையாக செலுத்துகிற மாதிரி பண்ணியிருக்கு. ஒன்று புரியுதுங்களா? இதில் இங்கேயே சொல்லிடுறேன்னு ஒரு விஷயத்தை நேராகவே சொல்லிடுறேன். ஏற்கனவே படித்த மாணவர்களுக்கு ஒரு கிளாஸ் படிச்சிருந்தாலும் சரி, அவங்களும் மாணவர் தான், அவங்களுக்கு 4200 ரூபா. ஓப்பனாக சொல்லிடுறேன், 4200 ரூபா தான். அது அவங்களுக்கு எப்படி கட்டணுமோ அது அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு எல்லாம் தெரியும். நாம் அதை சொல்ல வேண்டியதில்லை. ரைட்டுங்களா? இதுதான் சார். இப்போ இதில் வேற என்ன உங்களுக்கு எல்லாம் இதில் சந்தேகம் உங்களுக்கு வருது, என்ன கேட்க விரும்புறீங்க? அப்படி ஏதாவது இருந்தால் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. நம்ம எப்பவுமே நீங்க சொல்றத மறுக்கிறதே கிடையாது. அதனால நீங்க சொல்றதுதான் அருள் வாக்கு. ரொம்ப 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 அதாவது எதுவா நீங்க நேற்று கூட சொன்னீங்க, அந்த பிரமிடு. ஆமா ஆமா, அதை பண்ணி கொடுத்தா கூட நான் வாங்கிப்பேன். ஐயா நம்பி நம்ம வந்துட்டு இருக்கிறோம். எனக்கு என்ன ஐயா ரொம்ப பெருசா ஆகணும், நல்லா ஆகணும்னு நான் எதிர்பார்க்கறேன்னா, இது முடிச்ச பிறகு எனக்கு ஐயா கோச்சிக்காதுங்க ஐயா. பலன் இந்த பலனுக்கு ஐயா நம்ம ஜாதகம் பாக்குறதுல ஆமா, அதுல நிறைய அதே மாதிரி ஒரு 30 கிளாஸ் நிறைய கட்டம் போட்டு நீங்க சொல்லதான் நாங்கெல்லாம் பெரிய ஆளாகும். நிச்சயமா சொல்றேன். நிச்சயமா நம்ம பாகம் எல்லாம் போக கூடாது ஐயா. நீங்க இதை முடிச்ச பிறகு அதை போனீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அப்படியே பண்ணிடுறேன் 100%. இப்ப பாத்தீங்கன்னா சண்டே வகுப்பு முடிச்சுட்டேன் ஐயா, கோச்சிக்காதீங்க நான் சொல்ல தப்பா இருந்தா. சொல்லுங்க. இல்ல இன்னைக்கோ நாளைக்கோ அதை அனுப்பிச்சிடுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அதான் தெய்வ வாக்கு. நன்றிங்க ஐயா. நீங்க எது சொன்னாலும் நல்லது ஐயா. உங்களை நம்புறேன் ஐயா. நிச்சயம். நன்றி பாலகிருஷ்ணன் ஐயா, ரொம்ப நன்றி. சொல்லுங்க, நீங்க என்ன
எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறீங்க இந்த வாஸ்து வகுப்புல. நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்க? அத்தனை விஷயங்களும் நான் சொல்லிட்டேன்னான்னு எனக்கு தெரியல. ஏதாவது 1-2 கூட விட்டுருக்கலாம் நான். அப்படி ஏதாவது உங்க மனசுல இருந்து பொதுவா நீங்க பேசலாம் தாராளமா. ரைட்டுங்களா? ஐயா ஒண்ணு சொல்லிட்டுங்களா ஐயா? சொல்லுங்க ஐயா. எனக்கு கேசவன் சார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆ, அவர் ஒரு ஆட்டோ டிரைவர்னு சொல்லுவாரு. ஆ, ஒரு வார்த்தை கூட தப்பு இல்லாம, அசிங்கமா திட்டாம, தெளிவா ஆ, நிறைய கருத்துக்களை தெளிவா அவர் புரிஞ்சுக்கிட்ட ஐயா நான் இப்படி ஆகணும்னு சொல்லுவாரு. ஆ, மத்தவங்க யாரும் கோச்சிக்க வேண்டாம். ஆ. உண்மையிலே கேசவன் சாருக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் ஒரு சிறந்த மனிதர். ஆமா. அவர் அது மேல இருக்கிற அந்த என்னை மாதிரி எப்படி ஈர்ப்பு. பற்று இருக்குதுன்னு என்னால சொல்ல ஈர்ப்பு. பயங்கரமா எனக்கு எவ்வளவு இருக்குதோ அதையும் அவருக்கு நிறைய Yes, sir. இருக்கு. உண்மை. அந்த நல்ல ஒரு மனிதர். அவருடைய வாய்ஸ், அவர் சொல்ற விதங்கள் நிறைய நல்ல தன்மை. அதுக்கு அவருக்கு ஒரு நன்றி, உங்களுக்கு ஒரு நன்றி ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துரைக்கு நன்றி சார். ஆனால் நாணயத்தில் 2 பக்கங்கள் உண்டு. நாணயத்தின் ஒரு பக்கத்தை பார்த்து ஒருவரை முடிவு செய்து விட முடியாது. கேசவன் வடசென்னை ஆட்டோ டிரைவர். வடசென்னை என்றாலே மிகுந்த பயங்கரமான நபர்கள் அப்படின்னு ஒரு முன்னெச்சரிக்கையை நான் இங்க பதிவு செய்திருந்தேன். ஏன்னா அப்படியா? ஆமா, வடசென்னை என்றாலே ஐயா எந்த சென்னை இருந்தாலும் அந்த கர்மா அவங்கள காப்பாத்துவாங்க. அதாவது நீங்க அதாவது நான் ஒரு தலைமை ஆசிரியர்ன்றத சொல்ல, நான் பல தடவை கிளாஸ் அட்டன் பண்ணா கூட அதுல அந்த பற்றுதல், ஒரு வண்டியில போகும்போது கூட ஐயா நான் போயிட்டு இருக்கேன் ஐயா, இன்னைக்கு வர முடியல ஐயா, இது தெரிஞ்சுக்கிறேன் ஐயா, அது சொல்லிடுவாங்களா? அதாவது இதை விட ஒரு சிறந்த தன்மை கிடையாது ஐயா. ஆமா, அதாவது கத்துக்கிறது வேற. நீங்க ஒரு சிறந்த மனிதர் ஐயா. நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? நன்றி ஐயா. நன்றி, நன்றி பாலாஜி ஐயா. நன்றி சார். நன்றி, நன்றி, நன்றி. வேற சந்தேகங்கள் சொல்லுங்க ஐயா. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? என்ன உங்களுக்கு சந்தேகம் தேவை? நீங்க பொதுவா ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட கேளுங்க. இல்ல சார், இன்னைக்கு இலவச வகுப்பாக இருந்தாலும் இப்போ ஒரு 100 பேர் வந்திருப்பாங்க. அந்த 100 பேருக்கு ஏதாவது ஒரு நிமிட வித்தை அப்படின்னு ஏதேனும் ஒண்ண நீங்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கலாமே. நிச்சயமா கொடுத்துருவோம். இந்த துளி ஒரு அமிர்த துளி மாதிரி நினைச்சுக்கிட்டு அடுத்த கட்டங்களை நகர்த்துவதற்கு சரியா இருக்கும். இப்போ தேன் என்ற வார்த்தை கேட்பது ஆனால் அது நாவில் படும்போது மட்டுமே தான், சுவைக்கும் பொழுது மட்டும்தான் அது இனிப்பா புளிப்பா அப்படின்னு உணர முடியும். அந்த உணர்வுக்கு ஒரு சின்ன பங்களிப்பு ஏதேனும் அளிச்சிங்கன்னு வச்சுக்கலாமே, கொஞ்சம் நல்லா இருக்கும். எனக்கல்ல, மற்ற எல்லாருக்கும். இல்ல ரொம்ப சந்தோஷம். சொல்லிடுவோம் கேசவன் சார், ரொம்ப சொல்லிடுவோம். நன்றி, நன்றி. நன்றி. என்னன்னா ஒண்ணும் இல்லை சார். இப்போ சாதாரணமா உங்க வீட்டுல நிறைய இஷ்யூஸ் இருக்கு, தொந்தரவுகள் இருக்கு. ஹெல்த்ல இருந்து வெல்த்ல இருந்து பல தொந்தரவுகள் இருக்கு. பூண்டு இருக்கு தெரியுங்களா? பூண்டு. அந்த பூண்டை ஒரு மாலையா கட்டி உங்க வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி தொங்க விடணும். பூண்டு மாலை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கேள்விப்பட்டிருக்கலாம். பூண்டு மாலை. பூண்டுக்கு அந்த நெகட்டிவ் கெட்ட சக்திகளை விரட்டக்கூடிய தன்மை பூண்டுக்கு அதிகமா இருக்கு. சரிங்களா? பூண்டு மாலை நீங்க கட்டி தொங்க விடலாம். ஒண்ணும். அதே பூண்டை நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி உங்களுடைய பணப்பெட்டி மீது நீங்க அதை அப்படியே அப்ளை பண்ணி வைக்கலாம். பொருளாதாரம் பன்மடங்காக பெருகும். நீங்க அந்த பணப்பெட்டின்னு ஞாபகம் வந்துருச்சு, விட்டுட்டும் பாருங்க. ஒருத்தர் பணப்பெட்டி எந்த மாதிரி பணப்பெட்டி வச்சுக்கிறது, ரைட்டுங்களா? பீரோ எங்க வைக்கிறதுன்னு இல்லை, பணப்பெட்டியை நீங்க எப்படி வச்சுக்கிறீங்க, அது எல்லாமே நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி. இங்க எதுவுமே வகுப்புல சொல்லித்தர்றதோட சரி, கான்டாக்ட் டீட்டெயிலோட கொடுத்துட்றதோட சரி, பர்ச்சேஸ் பண்ணி யாராவது விருப்பப்பட்டாதான்
அது பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக விருப்பப்படுறது பாலகிருஷ்ணன் சார். அவர் ரொம்ப பிரியமானவர். அவருக்கு வந்து எல்லா விதத்துலேயும் நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணுங்கிறது என்னுடைய ஒரு இதாகவே நான் வச்சுருக்கேன். ஏன்னா அவ்வளோ ஒரு பதவியில், ஒரு பெரிய பதவியில் இருந்தாலும் கூட ரொம்ப தன்மையாக நிறைய விஷயங்களை அவர் இது பண்ணுவாங்க. அந்த வகையில் எல்லாமே அதில் கொடுத்துருவோம். நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி நீங்களே எல்லாமே பண்ணிக்கலாம். அதை எப்படி செயல்படுத்துறது உட்பட எல்லாமே. அப்புறம் அந்த ஜெம் கற்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, என்ன சார் நம்ம ஜெம் நவரத்தினங்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 9 ரத்தினங்கள். 9 ரத்தினங்களை தாண்டி நிறைய ரத்தினங்கள் இருக்கிறது. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று என்னென்ன அணிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறது இந்த வகுப்பில் அந்த ஜெம், அந்த ஜெம்மாலஜின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் இந்த வகுப்பில் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா. ஏன்னா அதெல்லாம் நிச்சயமாக, ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட வாஸ்து வகுப்பு இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு மாடர்ன் வாஸ்து வகுப்பு எடுக்கலை. இப்போ தான் நான் வந்து எடுக்கிறேன். முழுக்க அஸ்ட்ராலஜி, ஜாதகம், ஜோதிடம், ரைட்டுங்களா, இதையே தான் அப்படியே கொண்டு போகணும். இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் எல்லாரும் பொருளாதாரத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. அந்த பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைக்கணும், அவங்களும் வளமாக இருக்கணும், வளர்ச்சி பெறணும். இப்போ சாதாரணமாக நீங்கள் வாஸ்து தெரிஞ்சுக்கிறனா என்ன சார் எனக்கு பிரயோஜனம், ரைட்டுங்களா? நீங்கள் ஒரு ஜாதகம் பார்த்தா மினிமம் மேக்ஸிமம் 500 ரூபா வாங்கலாம். அதிகபட்சம் பெரிய ஆட்கள் அது வெவ்வேறு, ரைட்டுங்களா? 500 ரூபா வாங்குறீங்க. ஆனால் வாஸ்துன்னா உங்களுக்கே தெரியும் மினிமம் 10,000 வாங்குறாங்க. நீங்கள் ஒரு 5,000 வாங்கினா போதும். ஒரு 2 வாஸ்து போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுடைய பொருளாதார இஷ்யூஸ், உங்களுடைய குடும்பம், உங்களுடைய குழந்தைகள் எல்லாமே நல்லா இருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. இல்லை சார் நான் போனால் சக்ஸஸ் ஆகிடுமா, என்னால் செஞ்சிட முடியுமா? 100% செஞ்சிடலாம். அதில் என்ன சந்தேகம்? ஒன்றுமே இல்லையே. அழகாக சொல்லிக் கொடுக்க போகிறோம், அழகாக செய்ய போகிறீங்க. இதில் என்ன இருக்குது சார்? சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சொல்லுங்கள் உங்கள் சந்தேகங்கள். ஐயா ஒரு சின்ன டவுட் ஐயா. நீங்க எல்லாமே கரெக்டா சொல்றீங்க. இப்போ ஒரு கேட்கறதுக்கு கொஞ்சம் பயமாகுது. என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு கூட ஏதாவது ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தா அது எப்படி ஆஃபர்னா எப்படி ஆஃபர்னா, இப்ப நானோ வேற யாரோ ஒருத்தர் இப்போ கேஸ்டர் சேர சொன்னார்னா கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். ஏன் தவறா இருந்தா மன்னிச்சுங்க. இல்ல நீ ஆஃபர் பிரைஸ் சொல்றீங்களா, அமௌண்ட் சொல்றீங்களா? ஆமா அமௌண்ட் சொல்றேன். அதாவது வெளியேந்து வர்றதை காட்டிலும் நம்ம டீம்ல இருக்கிறவங்க சொன்னா கொஞ்சம் அந்த அவங்க ரெக்கமெண்ட் பண்ணா கொஞ்சம் ஏதோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா. ஆமா நிச்சயமா. இல்ல அவங்க ரெக்கமெண்ட் பண்றவங்களுக்கும் அவங்களுக்கு அதே ஃபீஸ், அவங்களுக்கு என்ன வாங்குறோமோ அதே வாங்குறோம். ஐயா அது எனக்கு தெரிஞ்சது சொன்னா இல்ல தப்பு இல்ல, உண்மைதான். அவங்க ரெக்கமெண்ட் யாராவது இங்க இருக்கிறவங்க பண்ணா யாரு வந்தாலும் சரி அவங்களுக்கும் அந்த 4,200 ரூபா அதை வந்து முழுமையா கட்ட முடியலங்கிற ஒன்றும் கவலை இல்லை. அதை நீங்க வந்து பை ஒன்னா வந்து நீங்க சொன்னோன்னே இப்ப நான் அனுப்பிச்சிட்டேன். அதுக்கு சொல்லல. எனக்கு என்ன ஒரு இதுன்னா, நீங்க நிறைய இப்போ நான் வந்து நியூமராலஜி கத்துக்கணும் தான் வந்தேன். நிறைய டைம் கிடைக்கல, நிறைய பிரச்சனை வந்துச்சு. அது சரியாவே கிளாஸ் அட்டன் பண்ண முடியும். அது நிறைய நான் சொல்றதுக்கே வருத்தமா இருந்துச்சு. ரொம்ப தொழில் வேலை இல்ல எல்லாரும் போடுறாங்க. நான் அப்ப என்னன்னா டெய்லி வந்துடுறேன் உங்ககிட்ட. ஆனா என்னன்னா டைம்க்கு ஒழுங்கா வர முடியல. அதான் ஐயா. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு இருக்க திறமை வந்து நல்ல திறமை. ஆனா கூடிய விரைவில் ஐயா நான் ஒரு விஷயம் சொல்லிருக்கேன், மனசுல வச்சுங்க, வெளியே சொல்லாதீங்க. நான் அமைச்சிருக்கேன்ல அந்த ஜாதகம். ஆமா சொல்லுங்க. அதன் மூலம் உங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் 50 பேராவது வருவாங்க. நிச்சயமா 100% கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஏன்னா நீங்க அந்த ஜாதக பலன் போட்டு கீழே எடுத்து குத்துட்டு நீங்க பாட்டு ஓனா சொல்லுங்க. நடக்காததா கூட பரவாயில்ல, நிச்சயமா நடக்கலாம் கூட பரவாயில்ல, உங்க அந்த ஜாதகத்தை சொல்றீங்க. ஆனா நீங்க சொல்லும் போது என்ன பாசிட்டிவ் நடக்கும்னா, ஒரு 100 ஜாதகத்துல 70-75 வந்து நீங்க சொல்றதா நடக்கும். 25 வந்து முன்ன பின்ன இருக்கோ மாத்திக்கலாம். நீங்க அந்த கொடுக்கும் போது நம்ம கிட்ட இருக்கிற நபர்கள்
உங்களுக்கு ஜிகே ஐயா மாதிரி ஒரு 200 பேர் சேருவாங்க. எப்பன்னா அந்த அதாவது அவங்க நம்மள நம்பும் போது. நிச்சயமா. ஆனா ஐயா நீங்க நிறைய சொல்றீங்க ஐயா, நான் தவறா சொன்ன மன்னிச்சுங்க. நான் அவங்க கிட்ட ரொம்ப நாளா படிக்கிறேன், எல்லா விஷயங்களையும் நிறைய சொல்றீங்க. அது முன்னுக்கு பின் முரணா இருக்குதுன்னா அந்த சூட்சமத்தை கத்துக்கணும், அதை விட்டுட்டு போய் பேசுகிறேன். ரைட்டுங்களா? நீங்க நியூமராஜில சூப்பரா சொல்றீங்க இது நடக்கும் நடக்காதுன்ட்டு. நியூமராஜில என்னன்னு கேட்டீங்கன்னா ஐயா, அதை நம்பி அதுக்குள்ள போகணும். நம்ம ரவிச்சந்திரன் சார், கேசவன் சார் நிறைய போறாங்க. எனக்கு என்ன கான்ட்ராடிக்ட்னா, அது நம்ம நிறைய கிளாஸுக்கு போல அதுல நிறைய விஷயங்கள் மாறி மாறி வருது. நீங்க அந்த ஜாதகம் நடத்து ஐயா, நீங்க உண்மையிலே சொல்ற ஐயா, சூப்பர் ஐயா. அதாவது நிறைய நாடில இருந்து பராசர முறையில இருந்து நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டீங்க. பணம்ன்றது அப்பாற்பட்டது. அத கவனிக்கிறதுக்கே எங்களால முடியல, அவ்வளவு மெசேஜ் கொடுத்துட்டீங்க. இப்ப என்னன்னா, நான் என்ன எதிர்பார்க்கறேன் கூட சேர்ந்து அந்த பலன்கள் தனியா போட்டு அதை மட்டுமே ஒரு நிச்சயமா பண்ணிடுவோம். நான் எதனா தவறா சொன்னா மன்னிச்சு. இல்ல இல்லையா, ஒன்றும் தப்பு இல்ல, நான் பேசலாம். அதாவது நீங்க ஒரு ஸ்டேஜ்ல உச்ச கட்டத்துக்கு வருவீங்க, உங்களுக்கு நாணம் அதிகமாகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, குருகுல கல்வியில இருந்து நிறைய கத்துறது. நீங்க சொல்ற விஷயங்களை நான் அனலைசிஸ் பண்ணி பாக்குறேன், நிறைய ரைட் ஆகுது. ஆனா என்னால அது அவ்வளவும் கேட்க முடியல, நிறைய செய்தி கொடுத்துட்டீங்க. நீங்க ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கோம், பாலகிருஷ்ணன் சார் என்ன பண்றாரு பாருங்க, என்ன பண்ணிருக்காருன்னு பாருங்க. அதான் நாம பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அவரு என்கிட்ட பேசிட்டு தான் இருக்காரு. நான் என்ன அனுப்பிச்சுட்டேங்கிறாரு, என்ன அனுப்புறாரு நான் எடுத்து பாக்குறேன். இங்க பாருங்க ஐயா, இது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்கு என்ன, நல்லா வளர்ச்சி. ஏன்னா இது வெறுமனே அவர் பணம் கொடுத்துட்டாருன்னு நான் சொல்லல. நீங்க இங்க எல்லாத்துக்கும் தெரியாது. ஒரு நிமிஷம் பாலகிருஷ்ணன் ஐயா, நான் சொல்லிடுறேன். எத்தனையோ விஷயங்கள் எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், எப்படி ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம், எப்படி போய் அவர் ஒரு ஹெட் மாஸ்டர், அவர் ஒரு தலைமை ஆசிரியர், எப்படி செய்யலாம், எப்படி எல்லாத்துக்கும் புரியுற மாதிரிக்கு மெசேஜ் கொடுக்கலாங்கிற உட்பட எல்லாத்தையும் அவர் நமக்கு அடிக்கடி சொல்லுவார், தனியாக பர்சனலாக. அது பெரிய விஷயம். அது அந்த மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் நம்ம வகுப்பில் படிக்கிற ஒவ்வொருத்தரும் அவர் மாத்திரம் நம்மன்னு எல்லாரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி கொண்டுகிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறோம். ரைட்டுங்களா? அதனால தான் இது வளர்ச்சி அடைஞ்சு நான் அப்படியே போயிட்டுருக்கேன். அதனால தான் இனிமேல் எந்த வகுப்பும் பணத்துக்காக வேண்டாம். இந்த மாதிரி மனிதர்களுக்கு பணத்தை கொடுத்து நம்மளால் சரி கட்ட முடியாது. அவங்கள்ட்ட இருந்து பணம் வாங்கி என்னால் சரி கட்ட முடியாது. நாம் கொடுக்க வேண்டியதை மறைக்காமல் கொடுத்துடுவோம். அதை வச்சு அவங்க சம்பாதிக்கிட்டோம், அவங்க அறிவை அவங்க வளர்த்துக்கிட்டோம். அவ்வளோதான். அந்த ஒரு முடிவு தான் நான் பண்ணிட்டேன். நிஜமாக அதை பண்ணி தான் எல்லா வகுப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். 100% ஒளிவே இருக்கக்கூடாது, எதுவாக இருந்தாலும். ஐயா ஐயா உங்களுக்கு இன்னொரு நன்றி தெரிவிக்கிறேன். மற்றவங்க எப்படின்னு தெரியாது, ஆனா தவறா இருந்தா கூட எனக்கு தெரியலன்னு சொல்ற ஒரே மனிதர் நீங்க மட்டும்தான், வேற யாராவது சொல்ல முடியாது. உண்மையா எனக்கு தெரிஞ்சதுதான். இல்ல இது எனக்கு தெரிஞ்சதுதான். உங்களுக்கு வேற எதனா தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லுவீங்க. நான் இங்க வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 14 பேரு அத சொன்னாங்க, அதுல ஒரு 3 பேர் லெப்ட் ஆயிட்டாங்க. 11 பேர் இருக்கிறாங்க அதர்ஸ். அவங்க அத்தனை பேருக்கு என்ன சொல்லுவோம்னா, நீங்க உண்மையிலே உணர்ந்து பலன் கிடைக்கும் நினைச்சு நீங்க ஒரு 10 பேரை சேர்த்து ஒரு 50 பேர் ஆக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பலன் எடுக்கும் கிளாஸுக்கு போவோம். போகும்போது இந்த வாஸ்து மட்டுமல்ல, அதுவும் சேர்ந்து உங்களுக்கு நிறைய பேசிக் தெரிஞ்சுச்சுன்னா பலன் எடுக்கும் வகுப்புல கலந்துக்கும் போது சிறப்படைவோம். ஐயா நான் ஐயா கிட்ட கத்துக்கிற ஒரு விஷயம் சொன்னா, ராகு கேது பத்தி நிறைய கேட்பேன். ஐயா நல்லது கெட்டதுன்னு சொல்லிருக்காரு. நான் ஐயாவை பார்க்கணும்னு நினைச்சேன், அது கடவுள் கிஃப்ட். ஏதோ காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு, நான் ரொம்ப பிஸியா இருந்தோம், ஐயா பார்த்துட்டேன். அது எனக்கு மகிழ்ச்சியா. நன்றி ஐயா.
கோச்சிக்காதீங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா, நன்றி. ஆனா நான் மத்த எல்லாருக்கும் சொல்றேன், தவறா எடுத்துக்க வேண்டாம். ஐயா மாதிரி உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது கேளுன்னு சொல்றாரு. அந்த டவுட் எனக்கு வித்தியாசம் சொல்லிட்டுங்களா, தெரியலனா கூட தெரியல அப்படின்னு விலகிடுறாரு. ஆனா நிறைய பேர் விலக மாட்டாங்க, புரியுதுங்களா? எனக்கு குருன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல வந்து நான் ஜிகே ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன். ஜிகே ஐயா கிட்ட நிறைய கிளாஸ் போயிருக்கேன், நல்லா சொல்லி தருவாரு. நான் அவரை வந்து எதுவும் குறை சொல்ல மாட்டேன். ஆனா ஐயா கிட்ட கேட்கிற மாதிரி ஒரு துணி வேற யாருக்கிட்டயும் கேட்க முடியாது. டவுட்னா அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி பசுமரத்தாணி மாதிரி சொல்லி தருவார். அவர் பல தடவை சொல்லுவார், உங்க டவுட்டை கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு. நம்ம தான் கேட்க முடியல. நான் தான் கொஞ்ச நாள் இன்டராக்ட் பண்ணுவேன். கேசவன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. அது யாரும் தவறா எடுத்துக்க வேணாம், அவர் பேரை சொல்றேன்ட்டு. அவரு தான் அருமையான மனிதர், நிறைய கேட்பாரு. இப்ப நடுவுல பாத்தீங்கன்னா நம்ம ரவிச்சந்திரன் சார் கேட்கிறாரு. அதே மாதிரி சிவராம கிருஷ்ணன் ஐயா வந்து கேட்பாரு, சொல்லுவாரு. இப்ராஹிம் சார் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளா நான் அவருக்கு இப்பதான் பார்த்தாலும் அவரும் கேட்கிறாரு கேள்வி எல்லாம். ஆனா எனக்கு கேசவன் சார் ரொம்ப ஏன் பிடிக்கும்னா, யதார்த்தமா எளிமையா யாருக்கும் பிரச்சனை இல்லாம அவரு அந்த சொல்ற அந்த துணி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல பதில் சொல்லுவார். அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கடவுளுக்காண்டி அவருக்கு அந்த ஜோதிடத்தை சிறப்பு வச்சுக்க, காசு பணம்ன்றது அப்புறப்பட்டது. சிறந்த மனிதர். எனக்கு உண்மையிலே சொல்றேன், தவறா யாரும் எடுத்துக்க வேண்டாம். அவர் வந்து ஒரு சிறந்த மனிதர். எப்படின்னா அது எளிமையா கேட்பாரு, யாருடைய மனசையும் புண்படுத்த மாட்டார். அதுதான் சிறந்தது. ஐயா கூட அடிக்கடிக்கு என்னையும் கேசவன் சேரன் முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு. அது வேற விஷயம். இருந்தாலும் நான் ஒரு ஏதோ எனக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்குது, அது பெரிய பணம் எல்லாம் யாரும் யோசிக்க வேண்டாம். ஆனா கேசவன் சார் கிடைக்குதா தெரியல. ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண விடாம அவர் எங்கன்னா போக முடியல கூட நான் பாப்பேன் மெசேஜ், ஐயா இன்னைக்கு என்ன எதுவும் கேட்காதுங்க ஐயா, நான் வந்து வெளியே இருக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாரு. நான் ரொம்ப போர் அடிச்சு பேசினா மன்னிச்சுக்கணும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணா நீங்க ரொம்ப நன்மை பெறுவீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. ரைட். வேற மற்றவங்க ஏதாவது சந்தேகம் கேட்குறவங்க எல்லாம் கேளுங்க ஐயா. யார் வந்து அவரு நிறைய சொல்றாரு, ஐயா சொல்லியிருக்காங்க, சந்தோஷம். எல்லாத்துக்கும் நன்றி. யாராவது சந்தேகம் பேசுனா சொல்லுங்க இப்ராஹிம் சார். எல்லா கிளாஸ்லயும் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி இப்ராஹிம் சார் ஒரு எல்லா அந்த அவர் படிச்ச பீரியட்ல அவர் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். வேற ஒண்ணும் இல்லையா? இப்ப ஒண்ணும் இல்லையா, சொல்லுங்க. இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு அந்த வாசல வந்து அவங்க இருக்கிறது எப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தை போட்டு அவங்க வீடு அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ சொன்னோம்னா நிச்சயமா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு இதா இருக்கும், பூஸ்டப்பா இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, அப்ப நம்ம இதுல வந்து விஷயம் இருக்குன்னு சொல்லி உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நிச்சயமா. இப்ப லைவ்ல கூட நான் போட தயாரு. எனக்கு எந்த விதமான சந்தேகமும் எதுவும் இல்லை. போடலாம் ஜாதகம். நீங்க எந்த ஜாதகம் போட்டாலும் சரி, லைவ்ல போட்டு கூட நம்ம பேசலாம். அதை பத்தி ஒன்னும் ஒரிஸ் இல்லை. அது நம்ம அப்படிதான் ஏன் பண்ணுவோம் நம்ம கிளாஸ்ல எப்போ நம்ம அப்படியே சொல்லுங்க ஒன்னும் ப்ரிப்பரேஷன்லாம் ஒண்ணுமே இல்லை. நீங்க ஜாதகம் சொன்னா போட்டாச்சுன்னா உடனே எந்த விஷயம் பாருங்க, வெரிஃபை பண்ணி பாருங்க, இங்கே சரி தப்பு இங்கே சொல்லிடுங்கன்றேன் நான் மெயினா. அவ்வளவுதான். தப்புன்னா நான் தெரிஞ்சுக்கணும். வாலண்டியர்ஸ் அவ்வளவுதான். வாலண்டியர்ஸ் யாராச்சும் வரீங்களா, ஜாதகத்தை சொல்றீங்களா, போட்டுலாம். யாராவது இருந்தாலும் நீங்க தைரியமா சொல்லுங்க. செல்வராஜ் ஐயா. ஆமா சார், என் ஒய்ஃப் பேர் சார். என் ஒய்ஃப் பேர்ல எடுங்க, ஏன்னா இடம் வாங்கியிருக்கேன் ஒய்ஃப் பேர்ல, அதனால வாசு கொஞ்சம் சொல்றீங்களா? இடம் வாங்கியிருக்கீங்களா? வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன், பாதி முக்கால் வாசி வேலை முடிஞ்சிருச்சு. சந்தோஷமா சொல்லிடுவோம். அந்தாங்க சார், அவங்க நேம் சொல்லிட்டீங்களா, டேட் ஆஃப் பர்த்? ஒரே நிமிஷம் சார், ஓபன் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இருந்திருப்பாங்க இல்லையா? அதுல இருந்து நம்ம பேசலாமா பேசக்கூடாதா? ஏன் இவங்க வந்து வடக்கோ கிழக்கோ பார்த்த வீட்டுல குடியிருந்திருக்க கூடாது? ஏன் இவங்க இருக்கிற வீடு பாடி வீடா இருக்க கூடாது? சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க ஐயா. ஆமா இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க ஏற்கனவே இருந்ததை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நான் இப்ப இருக்கிறது வாடகை வீட்டுல வந்து மேற்கு பக்கம் வாசல் சார். எப்படிங்க இருக்கிறது? இப்ப இருக்கிற வீடு மேற்கு பக்கம் வாசல். வடக்கு கிழக்கு பார்த்த வீடு கட்டாயம் உங்களுக்கு இருந்திருக்கணும். நீங்க அந்த வீட்டுல இருந்திருக்கணும். மாடி வீட்டுல குடியிருக்கிறதுக்கான வாய்ப்பு 100% வாய்ப்பு இருக்கு. சொல்லுங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 7 வீடு மாறினேன் சார். 7 வீடுல வந்து சொல்லுங்க. கிழக்கு பக்கம் தான் பார்த்தா, வடக்கு பக்கம் இதுல எந்த வீடு போடல. கிழக்கு பக்கம் தான் ஒரு 4 வீடு மாறி இருக்கேன்.
கிழக்கு பக்கம் 4 வீடு மாறி இருக்கீங்க. ஆமா. கிழக்கு பக்கம் இருந்தது எல்லாமே உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கணுமே. ஒரு சந்தேகம். நம்ம வளர்ச்சி கொடுத்து இல்ல எனக்கு ஒரு சந்தேகம் இங்க பாருங்க. ஆமா இல்லைங்கிறது நீங்க ஓப்பனா சொல்லல, ஒண்ணும் தப்பு இல்லை. இங்க ஒண்ணு காம்படிஷன் ஒண்ணு நடக்கல. நமக்கு வந்து தப்பா பெயிலா போனா ரிவார்டு யாரும் மார்க் குறைச்சிட போறது இல்ல. தப்புன்னா தப்பு, அவ்வளவுதான். இனிமே அடுத்து வரும்போது எல்லாத்தையும் திருத்திட்டு வந்துருவேன் நான். நீங்க கிழக்கு பக்கம் இருந்தீங்கன்னா கிழக்கு பக்கம் பெரிய பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றங்களை கொடுத்துருக்கணும்னு என்னுடைய கருத்து. பல அடுக்கு மாடி குடியிருப்புல நீங்க குடியிருந்திருக்கீங்களான்னு ஒரு சந்தேகம். அபார்ட்மெண்ட் இல்ல சார், அது வாடகை வீடு அபார்ட்மெண்ட் கிடையாது. அதாவது ரெண்டு போர்ஷன் இருக்கும். ஒரு ஃப்ளோர்ல 2 போர்ஷன் இருக்கும். ஒரு போர்ஷன் இருக்கும். அபார்ட்மெண்ட் டைப்ல நீங்க உள்ள நுழைஞ்சிருக்கீங்களா? நுழைஞ்சதே இல்லையா? இல்ல அபார்ட்மெண்ட் இதெல்லாம் போனது இல்ல சார். போனது கிடையாது. அபார்ட்மெண்ட்ல உள்ள நுழைஞ்சது இல்ல கிடையாது. ரைட், ஓகே, சரிங்களா? இப்போ நீங்க பாருங்க, சாதாரணமா உங்க ஜாதகம் உங்களுக்கு கண்ணுல விசிபிளா தெரியுது இல்லையா? நீங்க போன வீட்டுல தண்ணி பிரச்சனைன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. எப்படி? நம்ம தண்ணி 2 தண்ணி வரும். போர் தண்ணி வரும், மெட்ரோ வாட்டர் ரெண்டுமே வரும். என்னங்க? 2 வாட்டருமே கிடைக்கும் சார். போர் தண்ணி இல்ல சார். நான் இருக்கிறது சென்னை சார். நீங்க இருக்கிறது சென்னை. நான் கேக்குறேன், நீங்க எங்க இருந்தாலும் சென்னையில தானே அதிகம் தண்ணி தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. ஆமா, கரெக்ட். நான் உங்கள்ட்ட என்ன கேக்குறேன்னா, நீங்க எங்க போனாலும் தண்ணிக்கு பஞ்சம் இல்லாம இருந்திருக்கணுமேன்னு சொல்றேன் ஐயா. ஆமாங்க சார். நீங்க வாங்கின நிலத்திலே போர் போட்டிருக்கீங்கன்னா தண்ணி குறைவான அடியில தண்ணி கிடைச்சிருக்குன்னு ஐயா. ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா. கிடைச்சதுங்களா இல்லீங்களா? கிடைச்சது சார், கிடைச்சது. தண்ணிக்கு பஞ்சம் இல்லாம நல்லா கிடைச்சது. 2 தண்ணி கிடைக்கும் சார். மெட்ரோ வாட்டர் பிளஸ் போர் வாட்டர் ரெண்டுமே கிடைக்கும். ரைட், சந்தோஷங்க ஐயா. இல்லைங்களா? எந்த திசையை பார்த்து இப்ப வீடு கட்டிட்டு இருக்கிறீங்க? இப்ப வந்து என்ட்ரன்ஸ் வந்து தெற்கு பக்கம் சார். என்ட்ரன்ஸ் உள்ள வந்து 4 அடி வழி விட்டா கிழக்கு பக்கம். வாசல் கிழக்கு பக்கம். எப்படிங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க அத. ஐயா, தெற்கு பக்கம் உள்ள நுழையின 4 அடி சந்து சார். இந்த தெற்கு பக்கம். ஓகே. ஆனா வாசல் வந்து உங்களுக்கு கிழக்கு பக்கம். உள்ள அந்த 4 அடியில வந்து கிழக்கு பக்கமா வச்சிருக்காங்க. கிழக்கு பக்கம் இல்லையா? ஆமா. ரைட், சந்தோஷம். நீங்க இருந்த வீடுகள்ல சமையல் அறையும் பூஜை அறையும் ஒன்னா இருந்தது எங்கேயாவது நீங்க கவனிச்சது உண்டா? இப்ப இருக்கிற வாடகை வீட்டுல சமையல் அறையும் பூஜை அறையும் ஒன்னா இருக்கு. அதாவது ஒரு டைனிங் ஹால் தனியா பக்கத்துல ஒரு சமையல் அறை, அது 2 ஒண்ணா சேர்ந்த மாதிரி இருக்கும். நீங்க இருந்த வீடுகள்ல சமையல் அறையும் குளியல் அறையும் ஒன்றாக இருந்து அல்லது நீர் தொட்டியும் ஒன்றாக இருந்ததை எங்கேயாவது கவனிச்சிருக்கீங்களா? கிடையாது சார். அது சமையல் அறை, நீர் தொட்டி இல்ல, பாத்ரூமும் கிடையாது. கிடையாது. சரி, சந்தோஷம். ரைட். இப்ப சொன்னதெல்லாம் ஏறத்தாழ உங்களுக்கு ஒத்து வருது இல்லையா? இப்ப நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நம்ம 2 பேரும் பேச்சு வச்சுக்கிட்டெல்லாம் இங்க வந்து பேசுறது இல்ல. நீங்க இங்க வந்த அப்புறம் தான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும். நானே இன்னைக்குதான் சார் கிளாஸ்க்கு வந்தீங்க. இப்ப இந்த விஷயங்கள்லாம் எப்படி சொல்ல முடிஞ்சது, எப்படி வந்தது இல்லையா? இதுல நீங்க ஏறத்தாழ மறுப்பதற்கு ஒண்ணுமே இல்லாத போயிடுதா போகலீங்களா? ஏன் நீங்க உங்க ஹால்ல, இப்போ நீங்க ஒரு ஹால்ல இருக்கிறீங்கன்னா உங்க ஹால்ல ஏன் நீங்க வந்து புத்தகங்கள் அதிகமா இருக்க கூடாதுன்னு நான் கேக்குறேன். கரெக்ட் சார். புத்தகம் நிறைய இருக்கு சார். ஹால்ல நிறைய வச்சிருக்கேன். இல்ல கேக்குறேன், நான் தெரியாம கேட்டேன். இல்லையா? புத்தகம் சார். இதுதான் சார் விஷயம். இப்போ அஸ்ட்ராலஜி வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் நிறைய. சாய்பாபா படம் வச்சிருக்காரு ஹால்ல. அவரு இல்ல சாய்பாபா படம் இல்ல, ஹால்ல வந்து பெருமாள் படம், முருகர் படம் வச்சிருக்கேன். ஹால்ல அந்த இது டீபாக்ல நிறைய புத்தகம் இருக்கு, 100 புத்தகம். அப்படியா? யாரும் வந்து இவங்களுடைய அந்த என்ன சொல்லுவாங்க, ஜீவ சமாதியானவங்களுடைய படம் வைக்கலையா நீங்க? அதெல்லாம் நான் இதெல்லாம் வச்சது இல்ல சார். ஜீவ சமாதிக்கு போனது இல்ல, வச்சது இல்ல. எனக்கு தெரியும். ஐயா சொன்ன மாதிரி வாசல் வந்து வடக்கு கிழக்கு சொன்னாரு, அத கிழக்கு சொல்லிட்டு. நான் வேற எது திசையும் சொல்லலையே, மேற்கு சொல்லலாம் இல்ல தெற்க சொல்லலாம், ஒண்ணும் சொல்லலைங்களே. சொல்லல சார், சொல்ல 2 திசை தான், அவ்வளவுதான் கணக்கு உங்களுக்கு. ரைட்டுங்களா? ஒண்ணு அது ஒண்ணு. ஏன் உங்க வீட்டுல பெட்ரூம்ல என்ன இயந்திரம் வச்சிருக்கிறீங்க? எந்திரம்லாம் எதுவும் வைக்கல சார்.
இயந்திரம்னா நீங்க என்ன இயந்திரம்னு என்ன கருதுறீங்க? ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டுல என்னென்ன உங்க பெட்ரூம்ல பர்டிகுலரா என்ன இருக்குன்னு ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க பாரு. பெட்டை விட்டுடுங்க. அடுத்தது பெட்ரூம்ல என்ன சார், பீரோ இருக்கு சார். ஒரு பீரோ வந்து அவங்க கட்டின மூலையில இருக்கு, அதாவது ஈசானி மூலையில. நான் ஒரு பக்கத்துல ஒரு பீரோ போட்டிருக்கேன். ஹலோ சொல்லுங்க ஐயா, கேக்குது சார். எந்திர தகடு கேக்குறீங்களா இல்ல என்னென்ன இயந்திர மிஷினரிஸ் இருக்கு கேக்குறீங்களா? மிஷினரிஸ் எதுவும் கிடையாது சார். மிஷினரிஸ் என்னோட பெட்ரூம்ல வந்து கட்டில் பக்கத்துல ஒரு பீரோக்கு முன்னாடி வந்து ஒரு கபோர்டு இருக்கு சார். ரைட். ஏதாவது நீங்க ஜிம்னாஸ்டிக் சம்பந்தமான மெட்டீரியல்ஸ்? ஜிம்னாஸ்டிக் அதெல்லாம் இல்ல சார். ஒரு ஏசி மட்டும் இருக்கு, அவ்வளவுதான். ஒரு ஏசி மட்டும் இருக்கு. ஆமா இல்லைங்களா? ஆமாங்க. தையல் மிஷின்ஸ்? தையல் மிஷின் இருக்கு ஒண்ணு. என்னங்க இது? அது இயந்திரம் இல்லையா? இயந்திரம். அதான் தையல் மிஷின் தான் இருக்க பக்கம் வச்சிருக்காங்க. சொல்லுங்க, என்ன சொல்றது? அவ்வளவுதான். என்னங்க ஐயா, நிறைய பேசலாம், நிறைய சொல்லலாம். புரியுதுங்களா? என்னங்க ஐயா, நல்லபடியா கட்டுக்கு, நல்லா ஆயிடும், சரியா போயிடும். நீங்க வீடு கட்டுறது சரிதான், நல்லபடியா முழுமை அடைஞ்சு வந்துடும். ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்லா அமைஞ்சிடும். ஓகே சார், நன்றி சார். அதுல எந்த விதமான சந்தேகமும் படவே வேண்டியதில்லை. உங்க ஜாதகப்படி கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். என்னன்னா வீடு கட்டி, புரியுதுல்ல, பினிஷ் ஆயிடும். நல்லபடியா நல்லா இருப்பீங்க, நல்லா பண்ணுங்க. நன்றி ஐயா, நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி சார். கேசவன் ஆட்டோ டிரைவர் சார். சொல்லுங்க கேசவன் சார். சார், வஞ்சி புகைச்சி அணியில சொல்லல சார். இது நான் கேட்டது, ஏதேனும் ஒரு டிப்ஸ கொடுங்க வந்தவங்களுக்கு சொல்லிட்டேன்னு சொன்னேன். பூண்டு விவகாரத்தை கேட்கலையா? பூண்டு விவகாரம் என்ற ஒரு விஷயத்த ரெண்டு வகையா பிரிச்சு ரெண்டுத்தையுமே நேர்மறையா சொல்லி இருக்கிறீங்க. சொல்லுங்க. வெகு சிறப்பு, வெகு சிறப்பு. அதை விட பாத்தீங்கன்னா வாஸ்து வகுப்புல இலவச இணைப்பா ஜெமாலஜி வேற கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆமா, மிக்க மிக்க நன்றி. அதாவது வந்து என்ன, இன்னொன்னு நான் சொன்னதை விட்டுடுங்க. நீங்க என்ன கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது சப்ஜெக்டா மாறுங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் தான் சொல்லிட்டேனே, யாருமே கஷ்டப்படக்கூடாது. இது தெரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களா? டெஃபினட்டா கத்துக்குங்க. இல்ல சார், இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணன் சார் வந்து பாத்தீங்கன்னா தர்மர் சிறப்பா தர்மம் பண்ணுவது, கர்ணன் சிறப்பா தர்மம் பண்ணுவது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தப்போ கிருஷ்ணன் சார் சொல்லுவாரு கர்ணனே சிறப்பு அப்படின்னு. எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு ரெண்டு பொருளை கொடுத்து இதை நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னா, இதை அவன் தாங்கக்கூடிய தன்மை இல்லைன்னு சொல்லி தர்மர் ஒவ்வொருத்தருக்கா கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு கொடுப்பாராம். கர்ணன் சார் ஆளுக்கு ஒண்ணு கையில கொடுத்துட்டு அனுப்பி விட்டுருவாராம். கேட்டது நான் ஒரு சின்ன டிப்ஸ் தான் எல்லாருக்கும். ஆனா நீங்க வாரி வழங்கிட்டீங்க சார். ஆனா இதை நான் வஞ்சி புகை சென்னையில பேசல சார், தவறா கொள்ள வேண்டாம். நன்றி சார், இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி. நன்றி சார், நன்றி. வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணலாம். வகுப்பு பத்தின விவரங்கள், வகுப்பு வந்து இன்னும் சரியா ஒரு வார காலத்துக்கு பிறகு ஆரம்பமாகும். சரியா ஒரு வாரம் இருக்கு, 7 நாள் 8 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வகுப்பு வந்து ஆரம்பமாகுது. சரிங்களா? வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துட்றோம். அதில் சில பிடிஎஃப் ஃபைலும் கொடுக்கப்படுகிறது. அதெல்லாம் ஒன்றும் சிக்கல் இல்லை. அதெல்லாம் இது பண்ணுற மாதிரி நீங்கள் எப்படி பார்க்கணும் உட்பட அதை எங்கெங்கே இப்போ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன பண்ணணும் என்னங்கிறது எல்லாமே அதில் கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸும் அதில் கொடுத்துடுவோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சரிங்களா? அதை நீங்கள் ஃபர்தராக ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம், பண்ணிக்கலாம். எப்போவுமே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அல்லது வீடியோ வடிவில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ரைட்டுங்களா? இந்த வகுப்பு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன சொல்லியிருக்குன்னு தெரியல, நிறைய மறந்துருப்பேன் நான். எனக்கு என்ன மனசில் தோணுச்சோ அதான் சொல்லுவேன். என்கிட்ட எந்த பேப்பரோ பேனாவோ நான் ஒன்றும் வச்சுக்கிட்டு
எழுதி வச்சு நோட் பண்ணியெல்லாம் அப்படி சிந்திக்கிறது இல்லை எப்பவுமே. சரிங்களா? சந்தோஷம். இங்கே எல்லாரும் எல்லாரும் இந்த 1 மணி நேரம் நீங்கள் இருந்து ஒரு கேட்டிருக்கிறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் தீர்க்காயுசா நல்லா இருக்கணும். எத்தனையோ பெரியவங்க இருக்கலாம், அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் சந்தோஷமா. சரிங்களா? செல்வராஜ் சார் சீக்கிரம் வீடு கட்டி கிரகப்பிரவேசத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும். அவரும் சந்தோஷமா குடும்பத்தில் நிம்மதியோடு இருக்கணும். அதை நம்ம வேண்டிக்கிறோம். ஏன்னா கேட்ட உடனே ஒரு ஜாதகத்தை கொடுத்து அவங்க ஒரு வெரிஃபை பண்றதுக்கு அவங்க ஒரு துணை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அவங்களுக்கு நன்றிங்க சார். நான் தான் சார் நன்றி சொல்றேன். ரைட்டுங்களா? ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லிடுறேன். 96 260 47 96 260 47 812. ஃபோன் என்கேஜிடு, ஃபோன் எடுக்கலை அப்படின்னா தயவு பண்ணி யாரும் கோச்சிக்க வேண்டாம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டால் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிவிடுவேன். நானே உங்களுக்கு கூப்பிட்டுருவேன். என்ன ஏதுன்னு கேட்காம விடவே மாட்டேன். சரிங்களா? அதனால் என்னடா ஃபோன் பண்ணோம் ரெஸ்பான்ஸ் இல்லையேன்னு சொல்லி தயவு பண்ணி யாரும் கோச்சிக்க வேண்டாம். ஆமாம், சரி, நன்றி சார். இது ஒரு குரல் தான் சார் சொல்லணும். சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்னு இருக்கு. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம், சரி, சொல்லிய வண்ணம் செயல். சரி. இப்ப நம்ம சொல்லிய வண்ணம் செயல்ன்ற இடத்துல நம்ம சொல்லாத வண்ணத்தையும் செய்ய போறோம். நிச்சயம், சொல்லாத வண்ணத்தையும் செய்ய போறோம். வந்தவர்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலியே. நிச்சயம். வந்தவர்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலியே. நன்றி, நன்றி. அனைவரும் மென்மேலும் வளர எங்களுடைய டிகே ஹெல்த் கேர் சார்பாக வரவேற்கிறோம். நன்றி, 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 நன்றி. ஐயா ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஐயா. நன்றி ஐயா, சொல்லுங்க. அந்த வீடியோ ஒண்ணு நேத்துக்கு முன்தினம் போட்டது சரியா வரலன்னு பிரைவேட் வீடியோ நான் பாக்குறேன். ஆமா, போட்டிருந்தீங்க. இப்ப நான் வெரிஃபை பண்ணிடுறேன். நேற்றுக்கு முன்தினம் போடுறேன் ஐயா. ஆமாமா, இல்ல இப்ப பாத்துறேங்க ஐயா, வெரிஃபை பண்ணிடுறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, தேங்க்ஸ் ஐயா. நன்றி, நன்றி. வாழ்க வளம் ஐயா. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி சார். நன்றி அண்ணா. அண்ணா நன்றி, நன்றி, நன்றிங்க ரவிச்சந்திரன். ஐயா நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி இப்ராஹிம் சார். ஓகேங்க. ரவிச்சந்திரன் எல்லாரும் நல்லா நன்றி. இருக்கு, நல்லா இருக்கு. இது நன்றிங்கண்ணா. தேங்க்யூ சார். நன்றிங்க, நன்றி சார், நன்றி. நன்றிங்க ஐயா. நம்பர் ஒரு 96 96 260 260 47 47 812. நன்றி 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 ஐயா. சொல்லுங்க ஏழுமலை சார், சொல்லுங்க. ஐயா. வண்டியில் வந்ததுனால கொஞ்சம் கவனிக்க முடியலைங்க ஐயா. பரவாயில்ல, நான் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன். கிளாஸ் நீங்க எப்பவுமே வந்துட்டு தான் இருக்கிறீங்க. அதாங்க வண்டியில வந்து இருந்ததுனால கொஞ்சம் நீங்க அது பரவாயில்ல, நல்ல வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அது போதும் எனக்கு. சரிங்க சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி.